அஜித் சார் வந்து கம்ப்ளீட்டா ரேசிங் அதெல்லாம் போயிட்டு இருக்காரு. டாக்குமெண்ட்ரி ஒன்று நடக்குதுன்றது எங்களுக்கு தெரியும். அது நீங்க பண்றீங்களா? டாக்குமெண்ட்ரி நம்ம தான் பண்ணுறோம். Super. இஸ் a கிரேட் பர்சன் அஜித் சார். ஒரு பெரிய பேஷன் அவருக்கு ரேசிங், அது எதுவாக இருந்தாலுமே இந்த அவருடைய லெவலுக்கு அதை சேஸ் பண்ணிக்கிட்டு அதை ஒரு நடத்தி ஒரு பேஷனோட பண்ணுறது, தட்ஸ் அ கிரேட் திங். ஐம் வெரி ஹாப்பி அஜித் சார் கூட ஒர்க் பண்ணது. ஃப்ரீடம் ஒர்க் பண்ணேன், அப்புறம் குட் பேட் Good அக்லி Bad ஒரு Ugly. பெரிய ஹிட்டு. இப்போ இந்த ரேசிங் ஃபிலிமும் பண்ணுறேன். ஐம் ரியலி தேங்க்ஃபுல் டு ஹிம். இஸ் a கிரேட் பர்சன் அண்ட் ஐம் ரியலி தேங்க்ஃபுல் ஃபார் அவர் எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. ஐம் தேங்க்ஃபுல் டு. ஆனா இப்ப நீ இது வரைக்கும் நீங்க பண்ணதுலயும் சரி, இப்போ உங்களோட லைனப்ல இருக்க படங்களும் சரி, எல்லாமே வெவ்வேறு ஜானர்ஸ். ஆமாம் நீங்க பீரியட் மட்டும்தான் நீங்க நடிக்கலன்னு நினைக்கிறேன். ஆமாம் பீரியட் ஃபிலிம் பண்ணேன். இன்னும் நடிக்கல. ஹாரர் எல்லாமே நீங்க த்ரில்லர், ஃபேமிலி எல்லாமே நீங்க பண்ணிட்டீங்க. ஜானர்ஸ் பண்ணிட்டே இருக்கேன். எனக்கு டிஃப்ரெண்டான, ஏன்னா எனக்கு அந்த கதைக்களம் எக்ஸைட் பண்ணணும், அதை நான் பண்ற கேரக்டர் எனக்கு எக்ஸைட் பண்ணணும். இல்லைன்னா நம்ம பண்ணி எனக்கே எக்ஸைட் பண்ணா எப்படி ஆடியன்ஸ் எக்ஸைட் பண்ணும். ஐ வாண்ட் டு பி டூயிங் ஸ்கிரிப்ட்ஸ் which எக்ஸைட் மீ a lot. உங்களுக்கு ஏதாவது இப்படி ஒரு படம் பண்ணணும்னு இருக்கா? ஏன்னா இவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு அப்புறமும். இல்ல, நான் ரொம்ப ஓப்பனா தான் இருக்கேன். நம்ம இப்படி வேணும் அப்படி வேணும்னு நினைச்சோம்னா அது வேலைக்கு ஆகாது. இல்ல சிலருக்கு இருக்கும்ல, ஒரு பீரியட் படம் பண்ணணும், இல்ல ஒரு பயோபிக் பண்ணணும் அந்த மாதிரி. எனக்கு அப்படி கிடையாது. நான் பண்ணாததை பண்ணும். லைக் நான் இப்போ இதை பண்ணிட்டேன்னா இதுல இருந்து வேற ஒன்று, ஐ எம் ஓப்பன் ஃபார் அ நியூ எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு புதுசா ஒன்று பண்ணணும். அது ஒரு வர்ச்சுவல் ஃபிலிமாக கூட இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி எனக்கு பண்ணணும்னு ஆசை. டிஃப்ரெண்ட்டாக சம் நியூ ஜானர்ஸ். மியூசிக்லேயுமே எனக்கு அது இருக்குது. நான் பண்ணாத ஜானர் தான் வந்துச்சுன்னா நான் ரொம்ப எக்ஸைட் ஆயிடுவேன். சூப்பர் சூப்பர். ஸோ ஒவ்வொரு படம்